தற்போதைய செய்தியை பார்த்து வருகிறோம். முன்னாள் முதலமைச்சர் ஓ பன்னீர்செல்வம் தற்போது திடீரென்று டெல்லிக்கு பயணம் மேற்கொண்டிருக்கிறார். இது தொடர்பான கூடுதல் விவரங்களை செய்தியாளர் சுபாஷிடம் கேட்கலாம். சுபாஷ், இந்த பயணத்தின் நோக்கம் என்ன? முன்னாள் முதலமைச்சர் ஓ பன்னீர்செல்வம் நேற்று காலை ஒரு 8:30 மணி வாக்கில் இருக்கக்கூடிய விமானத்தில் மதுரையிலிருந்து டெல்லி சென்றிருக்கிறார். அதற்கான காரணம் என்ன என்று தெரியவில்லை. அவர் பாஜகவின் மூத்த தலைவர்களை சந்திக்க கூடும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. ஒரு சில தலைவர்களை சந்தித்திருக்கலாம் என்றும் தகவல் இருக்கிறது. அதிமுக ஒன்றிணைப்பதற்கான சூழல் டிசம்பர் மாதத்துக்குள் நிறைவடையும் என்று ஓ பன்னீர்செல்வத்தின் ஆதரவாளர்களும் ஓ பன்னீர்செல்வமும் அதை தொடர்ச்சியாக சொல்லி வரக்கூடிய சூழ்நிலையில் தற்போது அவரது டெல்லி பயணம் என்பது மிகுந்த கவனம் பெறக்கூடியதாக இருக்கிறது. அவர் எப்பொழுது ரிட்டர்ன் ஆவார், அதாவது எப்போது திரும்பி வருகிறார் என்ற தகவல் இதுவரையும் இல்லை. அதே போல அவர் எப்பவுமே டெல்லிக்கு போகும் பொழுது முன்னாள் நாடாளுமன்ற உறுப்பினர்கள் யாராவது ஒருத்தர் கூட இருப்பாங்க. அது போல யாரையும் அவர் அசஸ் பண்ணிக்கலன்னு தகவல் இருக்கு. அதே நேரத்தில் அவரது மகன் முன்னாள் நாடாளுமன்ற உறுப்பினர் ரவீந்திரநாத் உடன் இருப்பதற்கான வாய்ப்புகள் இருப்பதாக சொல்லப்படுகிறது. ஓ பன்னீர்செல்வத்தின் இந்த திடீர் டெல்லி பயணம் தமிழக அரசியலில் குறிப்பாக அதிமுக ஒன்றிணைப்பிற்கு ஏதாவது உதவுமா என்பதை நாம் பொறுத்திருந்து பார்க்க வேண்டும். அவர் வந்த பிறகு யாரையெல்லாம் சந்தித்தார்கள், என்னென்ன பேசினார்கள் என்பதையெல்லாம் நாம் பொறுத்திருந்து அவர் சொல்லும் பொழுதுதான் நமக்கும் அது தெரிய வரும். விவரங்களை வழங்கியமைக்கு நன்றி சுபாஷ்.